மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு நாங்க பார்க்க போற தலைப்பு இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு மிக அத்தியாவசியமான ஒரு விஷயமான இந்த ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ் பேசுறது எப்படி அப்படிங்கிறத பத்தின ஒரு தலைப்பாக இருக்க போகுது. அதாவது இப்போ எங்களோட குழந்தைகள் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்களாக இருப்பாங்க. அப்படின்னு சொன்னா அவங்களோட தமிழ் மீடியம் அல்லது உங்களோட மொழிகளில் படிக்கிறவங்களாக கூட இருப்பாங்க. ஸோ எந்த குழந்தையாக இருந்தாலுமே பெற்றோர்களுக்கு ஒரு ஆசை, ஒரு ஆதங்கம் இருக்கும். எங்களோட பிள்ளைகள் நல்லா சரளமாக இங்கிலீஷ் பேசணும், ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷில் கன்வர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஆசையாக இருக்கும். ஆனால் இது ஆசைங்கிறத தாண்டி இன்றைய காலகட்டத்தில் ஒரு தேவையாகவே போயிட்டு என் பிள்ளைகள் படிக்கிறதும் சரி, அவங்களோட எதிர்காலத்தில் அவங்களோட தொழில் சார்ந்த விஷயங்கள் அல்லது ஹையர் ஸ்டடீஸ் இது எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் ஒரு அத்தியாவசியமான விஷயமாக இருக்க போகுது. ஸோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பிள்ளைகளை எப்படி நாங்கள் நல்லா இங்கிலீஷ் பேச வைக்கலாம், சரளமாக இங்கிலீஷ் பேச வைக்கலாம், அதற்குரிய டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் என்னங்கிறது பார்க்கறது தான் இந்த வீடியோவோட நோக்கமாக இருக்க போகுது. பொதுவாகவே வீட்டில் பேரண்ட்ஸ் நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க, ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசக்கூடியவங்களாக இருக்கிற நேரம், பிள்ளைகள் இங்கிலீஷ் மீடியமில் படிக்கிற நேரம், இயல்பாகவே அந்த குழந்தைகள் கொஞ்சம் சரளமாக இங்கிலீஷ் பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் அப்படி இல்லை, பேரண்ட்ஸான நம்மளால் நல்லா இங்கிலீஷில் பேச முடியலை, நாங்களும் ஒரு அளவு தான் பேசுகிறோம் அப்படின்னும் எங்களோட பிள்ளைகள் லோக்கல் மீடியம்லையும் படிக்கிறாங்க, ஸோ அவங்களுக்கு நல்ல ஃப்ளூவெண்ட்டாக பேசுறதுங்கிறது முடியவே முடியாத காரியம் அப்படின்னு சில பேரண்ட்ஸ் நினைச்சிருப்போம். இப்படியான சந்தர்ப்பங்கள்லையும் எங்களோட குழந்தைகள் நல்லாவே ஆங்கிலம் பேசக்கூடியவங்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுக்கு முதல்ல இங்கிலீஷ் பேசுறதுக்கு முதல்ல ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிறதுக்கு 2 கம்போனன்ட் முக்கியமாக இருக்க போகுது. ஒன்று லிஸ்னிங் ஸ்கில்ஸ், அடுத்தது ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ். நல்லா குழந்தைகள் கேள்வி ஞானம் நல்லாவே இங்கிலீஷை கேட்கறதாலையும் அவங்களோட அந்த லிஸ்னிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகிற நேரம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட அந்த ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆக போகுது. ஸோ நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது உங்களோட குழந்தைகளோட லிஸ்னிங் ஸ்கில்ஸை நீங்கள் எப்படி முதல்ல இம்ப்ரூவ் பண்ணலாம், அதற்கு என்னென்ன செய்யலாம், அதுக்கு பிறகு ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இந்த 2 விஷயங்களையும் தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களோட குழந்தைகளோட இந்த லிஸ்னிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு முதலாவது முக்கியமான விஷயம், சின்ன வயசுலேருந்தே நீங்கள் பிள்ளைகளுக்கு வாசிக்கிறது, இந்த ரீட் அலவுட் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் பிள்ளைகளுக்கு புத்தகங்களை சத்தமாக வாசிக்கிறதால, ஏன்னா பெற்றோர்கள் நம்ம நல்லா இங்கிலீஷ் பேச முடியாட்டியும் வாசிக்கிறதுங்கிறது பெரும்பாலானவங்களுக்கு முடியுமாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த புத்தகங்களை சத்தமாக வாசிக்கிற நேரம் நிறைய சொற்கள், வசனங்கள்லாம் இந்த குழந்தைகள் கிரகிக்க தொடங்குவாங்க. அதோட நீங்கள் நிறுத்தி வாசிக்கிறது, கேள்விகளை கேள்வி மாதிரி வாசிக்கிறது. ஸோ இந்த நேரங்களில் பிள்ளைகள் அந்த அந்த மொழி நடையை பெற்றுக்கொள்வாங்க. ஸோ முதலாவது டெக்னிக் முதலாவது டிப் நான் சொல்கிறது பிள்ளைகளுக்கு நீங்கள் சத்தமாக வாசிக்கிறது. அடுத்த 2வது விஷயம் தான் எல்லா குழந்தைகளுமே இப்போ டிவி பார்க்குறாங்க, ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஸோ நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குற இந்த டிவி ப்ரோக்ராம், கார்ட்டூன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இன்டராக்டிவ் ப்ரோக்ராம்ஸாக இருக்கிறது உதவியாக இருக்கும். இந்த இன்டராக்டிவ் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறது சில ப்ரோக்ராம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிள்ளைகளோட பேசுகிற மாதிரி. உதாரணமாக நான் சொல்ல போனால் இந்த டோரா அண்ட் தி எக்ஸ்ப்ளோரர், டோரா தி எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிறது, அதில் இந்த டோரா பிள்ளைகள்கிட்டே கேள்வி கேட்கும். இதெல்லாம் தமிழ்லையும் மொழி ஆக்கம் செய்யப்பட்ட, அதாவது டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. பட் நீங்கள் ஒரிஜினலாகவே இங்கிலீஷ் ப்ரோக்ராம்ஸை பிள்ளைகளுக்கு கொடுக்குற நேரம், அந்த உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், அந்த டோரா பிள்ளைகள்கிட்டே கேள்வி கேட்கும். ஸோ இந்த நேரம் பிள்ளைகள் இங்கிலீஷ்லேயே அதை ஆன்சர் பண்ணும். கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு டோராவே இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணும். ஸோ இந்த நேரங்கள் இப்படி இன்டராக்டிவ் ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் கொடுக்குற நேரம் பிள்ளைகள் அதற்கேற்ற மாதிரி அவங்களும் பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ முதலாவதாக இந்த எல்லாத்தையுமே கிரகித்து உள்வாங்கி கொள்ளுவாங்க. அடுத்தது இந்த கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. கிரிக்கெட் பார்க்குறது, அப்படி இல்லைன்னா ஃபுட்பால் பார்க்குறது, இப்படியெல்லாம். ஸோ இந்த கிரிக்கெட் கமெண்ட்ரியிலலாம் நிறைய vocabulary, நிறைய வேர்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வீட்டில் கிரிக்கெட் பார்க்குற நேரம் தமிழ்லையோ இல்லாட்டி வேறு லாங்குவேஜ்லேயோ அதை பார்க்காம இங்கிலீஷில் ஒரிஜினலாக அந்த கமெண்ட்ரியை கேட்குற நேரம் நிறைய சொற்கள் பிள்ளைகளுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இப்படி பார்க்குற நேரம் சில நேரம் உங்கள்கிட்ட சில சொற்களுக்கான அர்த்தம் கேட்பாங்க, இப்படின்னா என்ன, அல்லது அவங்க அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிற சொற்களுக்குரிய மீனிங் கேட்பாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்ங்கிறது தான் அடுத்த டெக்னிக். எப்போவுமே குழந்தைகளுக்கு ஒரு டிக்ஷனரி வாங்கி கொடுங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்கூல் டிக்ஷனரி, ஒரு பாக்கெட் டிக்ஷனரி எப்போவுமே இருக்கணும். நான் பர்சனலாக ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரியை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா
ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்கூல் டிக்ஷனரி, நான் இந்த பிக்சரில் கூட போடுறேன் இந்த வீடியோவில், ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்கூல் டிக்ஷனரின்னு இருக்கும். அதில் இந்த குழந்தைகளுக்கு தேவையான பெரும்பாலான சொற்களுக்குரிய அர்த்தங்கள் இருக்கும். நீங்கள் தமிழில் மீனிங் இருக்கிற இங்கிலீஷ் டு தமிழ் டிக்ஷனரி இல்லாமல் இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி வாங்கி கொடுங்க. ஸோ நீங்கள் டிக்ஷனரியை எப்படி பார்க்குறது அப்படிங்கிற சொல்லி பிள்ளைகளே சொல்லி கொடுங்க. ஸோ ஒரு வேர்ட் கேட்குற நேரம் அவங்களுக்கு அந்த வேர்டை நீங்கள் எப்படி சர்ச் பண்ணுறதுன்னு காட்டுனீங்கன்னா அவங்களே அதில் அர்த்தங்களை பார்ப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம சொல்லி கொடுக்குறத விட கண்ணால் அவங்க பார்க்குறதும் காதால் கேட்குறதும் வந்து நிறைய ஞாபகத்தை கொடுக்கும். அவங்களுக்கு அதை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இந்த நேரமும் பிள்ளைகள் வந்து அந்த சொற்களுக்குரிய மீனிங்கை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்க போகுது. அடுத்தது சின்ன குழந்தைகளுக்கு நீங்கள் ரைம்ஸ் போட்டு கொடுக்குற நேரம், அல்லது வந்து கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் வந்து அவங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரியான மூவிஸ் வந்து இங்கிலீஷ் மூவிஸ் நீங்கள் போட்டு கொடுக்கலாம். ஸோ இந்த நேரங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்து சப்டைட்டில்ஸோட வந்து ரைம்ஸ் அல்லது மூவிஸ் இருக்கும். இங்கிலீஷ் மூவியாக இருந்தாலுமே கூட இங்கிலீஷ்லேயே வந்து சப்டைட்டில் இருக்கும். ஸோ இந்த நேரம் நீங்கள் பிள்ளைகளுக்கு இதை பார்க்குற நேரம் அவங்க வந்து இப்போ சில மூவிஸோட ஆக்சென்ட் வந்து மொழி நடை வந்து குழந்தைகளுக்கு விளங்காமல் இருக்கும். ஸோ சப்டைட்டிலையும் வாசித்து அந்த மொழி நடையும் கேட்குற நேரம் அவங்க இன்டர்பிரிட் பண்ணுவாங்க, இந்த வேர்ட் தான் இதுண்டு. ஸோ சரியான மொழி நடையை இங்கிலீஷ்லேயுமே வந்து சரியான ஒரு மொழி நடையை அவங்க கேப்சர் பண்ணுறதுக்கு இது உதவியாக இருக்க போகுது. ஓகே, இப்போ அடுத்ததாக வந்து இந்த லிஸ்னிங் முடிஞ்சாச்சு. இப்போ ஆக்சுவல் ஸ்பீக்கிங், பிள்ளைகள் பேச தொடங்கணும். ஸோ பேசுகிறதுக்கு நாங்கள் எப்படி உதவி செய்யலாம், அதுக்கு என்ன மாதிரியான டிப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் குழந்தைகளோட முடிந்த அளவு இங்கிலீஷ்லேயே வீட்டிலே கன்வர்ஸ் பண்ணலாம். சரளமாக இங்கிலீஷில் பேச முடியாத பெற்றோராக இருந்தாலும் கூட உங்களால் முடிந்த அளவு வேர்ட்ஸை யூஸ் பண்ணி இங்கிலீஷில் பேசலாம். அடுத்தது வந்து இந்த ரோல் பிளே அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் இங்கிலீஷில் கேள்வி கேட்க பிள்ளைகள் இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணுறது. ஸோ இப்படியான ரோல் பிளே, இப்போ நான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கேன், நீங்கள் வந்து என்கிட்ட ஆர்டர் பண்ணுங்கள், இங்கிலீஷில் வந்து கேட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணுங்கள். இல்லாட்டி நான் வந்து ஒரு ஷாப் கீப்பர், நான் கடை வச்சுருக்கேன், நீங்கள் என்கிட்ட இங்கிலீஷில் கேட்டு சாமான் வாங்க. நான் ஒரு ஷெஃப், நான் சமைச்சிட்ருக்கிறேன், நீங்கள் வந்து இங்கிலீஷில் எனக்கு அதுக்கு ரெசிபி சொல்லுங்கள். ஸோ இப்படி உங்களுக்குள்ள ஒரு கேம் மாதிரி குழந்தைகளோட இங்கிலீஷில் வந்து நீங்கள் கன்வர்ஸ் பண்ணுறது பேச்சை வந்து அதிகரிக்கிறதுக்கு ஃப்ளூவெண்ட் ஆக்குறதுக்கு ஒரு முறையாக இருக்கும். அடுத்த முறை தான் வந்து நீங்கள் இந்த கதை புத்தகங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கிலீஷில் வந்து புக்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்து ரீட் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது. நாங்கள் எப்படி ரீடிங்கை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முதல்ல நீங்கள் வீடியோக்கள் மூலமாக ஆடியோ புக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், குழந்தைகளுக்கு எப்படி இந்த ரீடிங்கையும் அல்லது இங்கிலீஷை வந்து ஃப்ளூவெண்ட் ஆக்குறதுன்னு சொன்னால், நீங்கள் ஒரு புக்கை வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அந்த புக்கோட பேரை போட்டு ஆடியோ புக்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த கதை புத்தகங்களை வாசிக்கிற மாதிரியான வீடியோஸ் வந்து யூடியூப்பில் நிறையவே இருக்கும். ஸோ அந்த புக்கே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை போட்டு விட்டீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் வந்து அந்த புக்கை வாசிக்கிற நேரம் அந்த வீடியோவையும் கேட்பாங்க. ஸோ அதோட சேர்ந்து வாசிக்க சொல்லுங்கள் பிள்ளைகளுக்கு. அவங்களோட சேர்ந்து பிள்ளைகளை வாசிக்க சொல்கிற நேரம் பிள்ளைகள் வாசிப்பாங்க. ஸோ அந்த நேரம் அவங்களுக்கு எங்கே போஸ் பண்ணணும், எங்கே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு எங்கே வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும், எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கணும், சில சொற்களை வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். நாங்கள் வந்து எங்களோட கல்ச்சரில் அல்லது எங்களோட நாடுகளில் இருக்கிற சில ப்ரொனன்சியேஷன் வந்து பிழையாக இருக்கும், உண்மையான இங்கிலீஷாகவும் இருக்காது. ஸோ சரியான இங்கிலீஷை வந்து அவங்க கேப்சர் பண்ணுறதுக்கு இந்த ஆடியோ புக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆடியோ புக்ஸ் மூலமாகவும் நீங்கள் வந்து ஃப்ளூவெண்ட் ஆக்கலாம். அடுத்தது வந்து இப்போ எல்லாரோட மொபைல் ஃபோன்ஸ்லேயும் வந்து நாங்கள் அந்த வாய்ஸ் ரெக்கார்டர் ஆப் வந்து இருக்கும். ஸோ உங்களோட குழந்தைகள் வந்து தயக்கமாக இருக்கும். சில பிள்ளைகளுக்கு நல்லா வாசிப்பாங்க, நல்லா எழுதுவாங்க, நல்லா கிராமர் எல்லாம் தெரிஞ்சிருக்கும், பட் அவங்களுக்கு பேசுறதுல ஒரு தயக்கம் ஒன்று இருக்கும். ஸோ இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு டாப்பிக்கை கொடுத்து பேச வைக்கலாம். ஓகே, மை செல்ஃப் அப்படி இல்லைன்னா மை ஸ்கூல், மை ஃபேமிலி, இதை பற்றி நீங்கள் வந்து நீங்களே பேசுங்க, ஒரு 5 minutes பேசுங்க அப்படின்னு சொல்லி வாய்ஸ் ரெக்கார்டரை கொடுத்து ரெக்கார்ட் பண்ண விடலாம். ஸோ முதல்ல எல்லா குழந்தைகளுமே ஒரு தயக்கத்தில் ஒழுங்காக செய்ய மாட்டாங்க. பட் யாருமே நம்மளை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இல்லை அப்படிங்கிறப்போ வந்து திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணி டிலீட் பண்ணி திருப்பி திருப்பி பேச தொடங்குவாங்க. ஸோ அந்த டைம் டியூரேஷன் கூடும், அவங்க கான்ஃபிடென்ட்டாக பேசுகிற அந்த டைம் டியூரேஷன் கட்டாயம் கூடும். ஸோ இது மூலமாகவும் நீங்கள் என்கரேஜ் பண்ணலாம். ஸ்பீக்கிங்குரிய இன்னொரு டெக்னிக் தான் வந்து இந்த டங் ட்விஸ்டர்ஸ், அதாவது நாப்பிரழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோமே, அந்த டங் ட்விஸ்டர்ஸ்ன்னு. ஸோ இது வந்து என்னன்னு சொன்னால் உங்களோட பிள்ளைகள் வந்து குயிக்காக பேசுகிறதுக்கு அல்லது ஃபாஸ்ட்டாக பேசுகிறதுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் கூகுள் பண்ணீங்கன்னு சொன்னாலும், நீங்கள் சர்ச் பண்ணாலே இருக்கும் ஈஸி டங் ட்விஸ்டர்ஸ் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணாலே ஒரு 10-15 டங் ட்விஸ்டர்ஸ் ஈஸியாக வரும். ஸோ இதை நீங்கள் ஒரு போர்டில் அல்லது ஒரு பேப்பரில் கொஞ்சம் பெருசாக எழுதிட்டு பிள்ளைகள் பார்க்குற மாதிரியான அவங்களோட சுவரில் அப்படிங்கிறத ஒட்டி விடலாம். ஸோ அதை பார்த்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ண விடலாம். உதாரணமாக வந்து
எனக்கு தெரிஞ்ச ஒன்றுன்னு சொன்னால் வந்து பெட்டர் பட்டர் இஸ் நாட் பிட்டர். ஸோ இந்த மாதிரியான டங் ட்விஸ்டர்ஸை நீங்கள் யூஸ் பண்ண நேரம் அந்த பிள்ளைகள் திருப்பி திருப்பி அதை சொல்லுவாங்க. ஸோ இது மூலமாக ஃபாஸ்ட்டாக வந்து அவங்க பேசுகிறதுக்கு அல்லது அல்லது ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். அடுத்து இன்னொரு டெக்னிக் தான் வந்து நீங்கள் வந்து பிள்ளைகளை கதை சொல்ல விடுறது. சில புக்ஸ் பார்த்துருப்பீங்க, நீங்கள் பிக்சர்ஸ் மட்டும் இருக்கும், ஆனால் நாங்களே கதைகள் சொல்லணும். அப்படி இல்லைன்னா இந்த பேப்பர் கட்டிங், பேப்பர் ஆர்டிகல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி. ஸோ நீங்கள் பிக்சர்ஸை வந்து காட்டி இதை வச்சு நீங்கள் ஒரு கதை சொல்லுங்க. இப்போ ஒரு ஒரு அனிமல் ஒன்று இருக்குது, ஒரு சிங்கம் இருக்குது, ஒரு குகை இருக்குது, ஒரு பாம்பு இருக்குது, ஒரு பறவை இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்களே ஒரு கதை ஒன்று கிரியேட் பண்ணி இங்கிலீஷில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணலாம். ஸோ இந்த நேரம் பிள்ளைகள்கிட்ட அந்த க்ரியேட்டிவிட்டியும் கூடும், அவங்களே புது புது சொற்களை தேடுவாங்க, இங்கிலீஷில் புதிய புதிய சொற்களை எடுத்துக்கொள்வாங்க. ஸோ இந்த நேரம் நீங்களும் ஹெல்ப் பண்ணி இப்படி கதைகள் சொல்ல விடுறது வந்து இந்த ஸ்பீக்கிங் ஸ்கில் அதிகரிக்கிறதுக்கு ஒரு முறையாக இருக்கும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், பிள்ளைகள் தவறாக பேசுகிறப்போ வந்து நாங்கள் அடிக்கடி அவங்கள திருத்துறதோ அல்லது சிரிக்கிறதோ கேலி செய்கிறதோ கூடாது. ஸோ அவங்க பேசுகிறப்போ வந்து என்கரேஜ் பண்ணுறதும், ஒரு முழு வசனத்தை பேசி முடிக்கிற நேரம் வந்து ப்ரெஷர் பண்ணாமல், நீ இப்படி பேசுகிறா இல்லையே, நீ ஸ்பீடாக பேசுகிறா இல்லை, அப்படி ப்ரெஷர் பண்ணாமல் அவங்களுக்குன்னு ஒரு டைமை கொடுத்து அதில் வந்து அவங்க சக்ஸஸாக ஒரு சென்டென்ஸை முடிக்கிற நேரம் அவங்கள பாராட்டி உயர்வாக பேசுறது, இதெல்லாம் வந்து கான்ஃபிடென்ட்டாக பிள்ளைகள் பேசுகிறதுக்கு உதவியாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன அல்லது ஷேர் பண்ணி கொண்ட டிப்ஸ் எல்லாமே பிள்ளைகளோட லிஸ்னிங் ஸ்கில்ஸை அதிகரித்து எப்படி இங்கிலீஷை வந்து ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை அதிகரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இதையெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறது மூலமாக எங்களோட குழந்தைகளும் நல்ல சரளமாக இங்கிலீஷில் வந்து கன்வர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி.